பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 சாமுவேல் சாப்டர் 5 verse 10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தடைந்தான். சேனைகளின் தேவனான கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருவதற்கு அவரோட கூட இருக்கணும் இல்லையா? இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட இருந்தார்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கணும். நம்முடைய லைஃப்பில் மாற்றம் இல்லாமல் ஏமாற்றம் தொட முடியாது. மாற்றம் இருக்கணும். கிறிஸ்து விரும்புகிற மாற்றம், ஆண்டவருக்காக ஓடுகிற மாற்றம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு மாற்றம். ஆனால் நான் எப்படி வேணால் இருப்பேன், என்னை தேவன் ஆசீர்வதிக்கணும். நான் என்ன வேணால் பண்ணுவேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நல்லா தூங்குவேன், நான் பைபிள் படிக்க மாட்டேன், உபவாசம் பண்ண மாட்டேன், நான் எப்படி வேணால் வாழ்வேன், நான் கெட்ட வார்த்தை பேசுவேன், யாரை வேணால் திட்டுப்பேன், அடிப்பேன், நான் எப்படி வேணால் வருவேன், நான் எல்லாத்தையும் கேட்குறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு மைண்ட் ஒருத்தவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அவங்களோட கூட கர்த்தர் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பைபிளை பற்றி பேசலாம், பைபிளை பற்றி பேசி யாருக்கு வேணால் உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தையின் ஆசிரியங்கள் அவங்க லைஃப்பில் நிச்சயமாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால அப்போ தாவீதோடு கூட கர்த்தர் இருப்பதுக்கு காரணம் தேவ சித்தத்தை தாவீது செய்வதற்காக தான். மோசேயோடு கர்த்தர் இருந்ததுக்கு காரணம் தேவ சித்தை அவர் செய்வதற்காக தான். யோசுவோடு இருந்ததுக்கு காரணம் தேவசித்தை செய்வதற்காக தான். பேதுருவோடு இருந்த காரணம் தேவசித்தை செய்வதற்காக தான். இன்றைக்கி கர்த்தர் உங்களோட என்னோடய கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம யார் சித்தத்தை செய்யணும்? தேவசித்தத்தை செய்யணும். அப்போ தேவசித்தத்தை செய்யும்போது நம்மளை கர்த்தர் சும்மா விட்டுடுவாரா? விட மாட்டார். அப்போ அப்படியேப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம கொடுக்கணும் இல்லையா? அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது நாளுக்கு நாள் ஒரே நாள் அவரால் விருத்தி அடைய முடியல. கர்த்தர் கூட இருந்தாலும் அதுக்கு ஒரு டைமிங் இருக்கிறது. ஒரு செடியை வச்சாலும் சரி, ஒரு விதையை போட்டாலும் சரி, உடனடியாக அதை பலனை பார்க்க முடியாது. அந்த விதை ஒரு பூமியில் விழ வேண்டும். அந்த பூமியில் விழுகிற இடம் தூர்வாரப்பட்ட இடமாக, சரி செய்யப்பட்ட இடமாக, அந்த விதைக்குரிய இடமாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு வேண்டிய தண்ணீரை மேலே நம்ம காட்டும்போது கீழே அது வேர் பற்றி மேலே என்ன பண்ணப்படும்? அது கனி கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். அதனால தான் சொல்லப்படுகிறது, 23 வசனம் சொல்லிக்கிறது, தாவீது கர்த்தத்தில் விசாரித்ததுக்கு அவர், நீ நேராக போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்ட செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சின்ன விஷயமானாலும் அந்த கர்த்தர்கிட்ட கேட்டு தான் செய்யணும். அதுதான் விரும்புகிற ஒரு காரியம். இன்றைக்கி நம்ம கர்த்தர்கிட்ட கேட்குறோமா இல்லை கெட்டதுக்கப்புறம் செய்கிறோமான்னு தெரியல. நிறைய பேரோட லைஃப் கெட்டதுக்கப்புறம் தான் கேட்குறாங்க. ஆண்டவரே இப்படி நடந்து போச்சு, எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கேட்குறாங்க. கெட்டதுக்கப்புறம் நீங்கள் கேட்டு உங்களுக்கு என்ன வரப்போகுது? கேட்டதுக்கப்புறம் நீங்கள் செய்தால் கெட வேண்டியதுக்கு அவசியமே இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, 25ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி ஒரு சக்ஸஸை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தாவீது கட்டளையிட்ட பிரகாரம், யாருக்கு? கர்த்தர் தாவீதுக்கு என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் தாவீது செய்தார்னு சொல்லி பார்க்குறோம். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்பவும் கவனமாக சில விஷயங்களை நம்ம கையாளணும். இன்றைக்கி மனம் போன போக்கில் போவதற்காக கர்த்தர் உங்களை மன்னே தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதனால் கர்த்தர் எப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்கிறார், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதனால தான் நம்ம கேட்டு செய்யுங்க, அவசரப்படாதீங்க. சில விஷயங்கள் நீங்கள் முடிவெடுக்கும்போது யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஆண்டோடைய அன்பு இல்லாதவங்க சொன்னாங்க, எங்கள் ரிலேஷன் என் நண்பர் அப்படின்னு சொல்லாதீங்க. கவனமாக அவசியம் காத்துடுங்க. தேவத்திட்டத்துக்காக காத்துடுங்க, அவருடைய கிருபைக்காக காத்துடுங்க, அவருடைய வார்த்தைக்காக காத்துடுங்க, அவருடைய அன்புக்காக காத்துடுங்க. உடனே நடக்கும்னு நினைக்காதீங்க. உப்புமா தான் கிடைக்கும். கொஞ்சம் காத்திருந்தால் நல்லா அழகான பிரியாணி சாப்பிட்லாம், நல்லா ஆசுதமாக இருக்கலாம். உடனே கேட்டிங்கன்னா லோக்கலுக்கு ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ தாவீது கர்த்தரில் விசாரித்ததுக்கு கேட்டதற்கு அவர் சொல்கிறாரு, கேட்டதுனால தானே பெலிஸ்தரை ஈஸியாக முன்னெடுக்க முடிஞ்சது. நீங்கள் அவனுடைய வார்த்தை கேட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய கடன்கள் சீக்கிரமாக நிர்மூலமாக்கப்படும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்கள் கண்கள் காண கர்த்தர் இறக்கம் செய்வார். அந்நிய கண்களை உங்கள் சொந்த கண்களை காணும். அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதனால தான் அவர் கூட இருக்கிறார். அவர் நம்ம கூட இருப்பதுக்கு நோக்கமே நாம் அவருடைய சத்தத்துக்கு கேட்டு சித்தத்தை செய்வதற்காக தான். இந்த நாளில் ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா, நீர் கிருபை செய்வீராக. உங்கள் சத்தம் கேட்டு சித்தம் செய்கிற கிருபை தாரும். தாவீதோடு கூட இருந்தீங்களே, எங்களோடு கூட இருங்கப்பா. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த
நீர் எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்கள் அன்பு பிரசனத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. கிருபையால் நிரப்போம். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.